கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 3வது வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ விதங்களிலே பாதிப்புகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் வருகிறது. ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த அத்தனை பிரச்சனைகளிலும் நாம் தப்பித்து கொள்வதற்குண்டான ஒரு வழிவாசல்களை ஆண்டவர் உண்டு பண்ணி வைக்கிறார். நம்மளை அனாதையாக அவர் கைவிடுவதில்லை, திக்கற்றவர்களாக விடுவதே இல்லை. நம்மளை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மளை முடிவில்லாத அன்பை நம்ம மேலே வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் நமக்கு பல்வேறு விதங்களிலே உதவி செய்வதற்கு அவருடைய அன்பின் மூலமாகவே தான் காரியங்களை செய்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டது? முடிவில்லாத அன்பை நம்ம மேலே வச்சு பேர் அன்பினால் நம்ம எல்லாரையும் ஈர்த்து கொண்டுள்ளாராம். ஆகவே அந்த பேர் அன்பு, அந்த முடிவில்லாத அன்பு நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிற பலமே ஆண்டவர் நம்ம மேல் வச்ச அன்பு தாங்க. ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க என்று உங்களை நீங்களே யோசித்து ஒரு மோசமான ஒரு எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்கிறது. அதை அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை. ஆகவே அந்த மாறாத அன்பை உடையவர்கள் நீங்கள். அப்படி ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற, விரும்புகிற, அன்பு கூறுகிற ஒரு பாத்திரத்துக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக தன்கமாக இழுத்து கொண்டு ஆபத்துகளிலிருந்து விடுதலையாக்கி காத்துக்கொள்வார். ஆகவே இந்த நிலையிலும் நீங்கள் நம்புங்கள், நான் வெற்றி அடைவேன், நான் சுகம் அடைவேன், எனக்கு ஒரு விடுதலை உண்டு, எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நான் அடுத்த எல்லைக்குள்ளே போவேன், நிச்சயமாக எனக்கு ஒரு பதில் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்று விசுவாசித்து ஆண்டவரை முன்னிட்டு இந்த நாளை நடத்துங்கள். இந்த நாளும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் மேலே நீங்கள் வைத்த அன்பின் நிமித்தமாய் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா நெருக்கடியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். நாங்கள் சத்துரு மூலமாக வரக்கூடிய எந்த பேர் ஆபத்தில் இல்லை, நாங்கள் கைவிடப்படுவது இல்லை. மாறாக உங்களுடைய அன்பின் கரம் எங்களை பாதுகாக்கும், அதில் வெற்றி அடைவோம் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.